வணக்கம். முக்கியமான ஒரு அப்டேட். அதாவது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான அட்மிட், அதாவது எங்கே எக்ஸாம், எப்போ டேட்டு அப்படிங்கிற ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸாம் சென்ட்ரு, ஃபஸ்ட் பேப்பருக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே, எப்போ, எந்த டேட்டில், எந்த டைமிங்கில், எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற வரைக்கும் வந்து ஃபுல் டீட்டெயில் நம்ம இதில் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம சதர்ன் ரீஜனுக்கு இன்றைக்கி நம்ம சதர்ன் ரீஜனுக்கானது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்டதில் வந்து அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து அவங்களுக்குள்ள இருக்கலாம். ஸோ இது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க, கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்க், இதை செக் பண்ணுற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் தரேன், கண்டிப்பாக அதுலாம் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கீழே இருக்க அந்த லிங்க்கையோ அல்லது டெலகிராமில் இருக்க லிங்க்கோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த லிங்க்கு. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அட்மிட் கார்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து மேலே போட்டிருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எந்த பேஜுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கல இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது இந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த பேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்போது ஆன்லைன் ரெஜிஸ்டர் ஐடி நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், முக்கியமான ஒன்று. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குல்ல. ஸோ எப்போவுமே வந்து SSC.gov.in அந்த வெப்சைட்டுக்கு போகும்போது நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் நம்பர் போடுவீங்களோ அந்த ஒரு 11 நம்பர் கொண்ட அந்த ரிஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு என்ட்ரு பண்ணணும். ஃபஸ்ட்டு டேட். ஓகேவா? உங்களோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து, ஓகேவா? ஸோ 1லேருந்து 9ஆம் தேதி 9ஆம் தேதிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி நீங்கள் வந்து 0 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது 1ஆம் தேதி அப்படின்னா 01, 2ஆம் தேதினா 02, 3ஆம் தேதினா 0. அந்த மாதிரி 9 தேதிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி 0 சேர்த்துக்கணும். 10லேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஜிட் ஆயிரும்ல, அதனால. ஓகே. ஸோ நீங்கள் போடக்கூடிய என்ட்ராகக்கூடிய அதை வந்து 2 டிஜிட்டில் என்ட்ரு பண்ணுங்கிறக்கா 0 ஆட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் 0 ஆட் பண்ணால் மட்டும்தான் அப்புறம் அது வந்து ஓகே சொல்லும், இல்லைனா வந்து 0 ஆட் பண்ண சொல்லும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் 1லேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே உங்களோட டேட்டா பேர்த்தோட டேட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் முன்னாடி 0 ஆட் பண்ணுங்கள். அப்படி 10க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் மந்த்ஸுமே. ஓகே. ஸோ அடுத்து நம்ம இங்கே மந்த் என்ட்ரு பண்ணணும். மந்த்லேயுமே அப்படியே தான். ஓகே. ஸோ 1லேருந்து 9 மாதத்துக்குள்ளே உங்களோட மந்த்து பேர்த் மந்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்னாடி 0 ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது அதுலேயுமே இப்போ நீங்கள் 0 ஆட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ 1ஆம் மாதத்துலேருந்து 9ஆம் மாதத்துக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் மந்த் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் அதையுமே பார்த்துக்கிறீங்க. அண்ட் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த இயரோ அந்த இயர் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 2000 இருந்தாலும் சரி, 2000க்கு அப்புறம் கரெக்டாக இருந்தால் இயரை கொடுத்துக்கிறங்க. ஓகேவா? ஸோ அப்போது கண்டிப்பாக வந்து இப்போ நமக்கு ஆன்லைன் ரெஜிஸ்டர் ஐடி நம்பருக்கு கொடுத்தாச்சு. அது கீழே வந்து அவங்க கேட்கக்கூடிய அந்த டேட் ஆஃப் கேண்டிடேட் நம்பர், யாருடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு டேட்டு கொடுத்துக்குங்க, அடுத்து மந்த்து கொடுத்துங்க, அடுத்து இயர் கொடுத்துங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே அடுத்து வந்து அவங்க அடுத்து கேட்டிருப்பாங்க. என்ன கேட்பாங்க இங்கே பார்த்தீங்களா, நவ் த ரோல் நம்பர், டேட், டைம் அண்ட் பிளேஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பரு, டேட்டு, என்னைக்கு எக்ஸாம்ங்கிற டேட்டு, அப்புறம் எப்போ டைமிங். ஓகேவா? அதே மாதிரி இருக்குன்னா எங்கே எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிற எல்லா விஷயமே சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சென்னை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி அப்படி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததே வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து உங்களுக்கு எந்த ஊர் கிடச்சிருக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது கிடச்சா, செகண்ட் கொடுத்தது கிடச்சிச்சா, இல்லை தேர்டு கொடுத்தது கிடச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் ஏன் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரியான இப்போ சில பேருக்கு நியர்பையாக இருக்கும். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சில பேர் கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஓகேவா? இப்போது ஒரு சில பேர் வந்து திருச்சி சைடு இருப்பாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சென்டர் வந்து 3வது ப்ரிஃபரன்ஸாக கோயம்புத்தூர் கொடுத்துருப்பாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோயம்புத்தூர் போகிற மாதிரி சில நேரத்தில் சென்டர் அமைஞ்சிடும். ஓகேவா? ஸோ அது நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கு அப்படிலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அவங்களோட சென்டர் பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. இல்லை அதுக்கு ஏதாவது மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து இது முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க. ஓகேவா? ஸோ என்றைக்கு உங்களுக்கு எக்ஸாமு, உங்களோட ரோல் நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. அடுத்து வந்து ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட நேம் கரெக்டாக அதெல்லாம் வந்து நம்ம அந்த அடுத்த பேஜில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே நம்பர் கொடுத்துட்டு அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அந்த டேட்டு, மந்த், இயர் அது அடிப்படையில் கொடுத்ததுக்கப்புறமா வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து இங்கே போட்டுருவாங்க பாருங்கள், மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாப் அண்ட் ஹெவி
சிபிஐசி அண்ட் சிபிஎன் ஓகேவா. ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் 2024 ஓகேவா. ஸோ நீங்கள் எந்த இயர் எக்ஸாம் எழுத போகிறீங்க அந்த இதுக்கான கரெக்டான இது அப்படிங்கிறத மேலே பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ மல்டி டாஸ்கிங் ஓகேவா, எம்டிஎஸ் தானே ஓகேவா. ஸோ அதான் அப்புறம் நம்ம மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது தான் அப்புறம் எம்டிஎஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். ஸோ அந்த எக்ஸாமினேஷன் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான அதுதான் நான் பார்க்குறோம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நவ் த ரோல் நம்பர் டைம் ஓகேவா. ஸோ இங்கே சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நவ் த ரோல் நம்பர் டைம் டேட் அண்ட் பிளேஸ் யுவர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் டியர் 1 ஓகேவா. டியர் 1 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரோல் நம்பர் டைம் டேட்டு அண்ட் பிளேஸ் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து கீழே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரோல் நம்பர் ஓகேவா. ஸோ இந்த ரோல் நம்பர் அப்படின்றதுல இந்த ரோல் நம்பர் தான். ஸோ இந்த ரோல் நம்பர் தான் அப்புறம் நீங்கள் அங்கேயே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே இது பார்த்துக்கிறோங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் தி கேண்டிடேட் உங்களோட நேம் தான் ஓகேவா. ஸோ ரோல் நம்பர் பார்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஓகேவா. ஸோ நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்களோட நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் ஓகேவா. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கா ஓகேவா. ஸோ மந்த்து கரெக்டாக இருக்கா அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாதர்ஸ் நேம் நிறைய பேர் வந்து இந்த ஃபாதர் நேம் வந்து அப்ளை பண்ணும்பொழுதே நிறைய பேர் கரெக்ஷன் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஒரு சில லெட்டர்ஸ்லாம். ஸோ அதே மாதிரி இங்கே பண்ண அந்த கரெக்ஷன் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும் ஓகேவா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபாதர் நேம். அண்ட் அதே மாதிரி தான் அப்புறம் அடுத்து நான் சொல்லக்கூடியது இந்த மதர் நேம் ஓகேவா. ஸோ மதர் நேம்லேயுமே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி விட்றீங்க. ஸோ ஃபாதர் நேம்லேயும் இனிஷியலும் சரி அதே மாதிரி அவங்களோட நேமோட ஸ்பெல்லிங்கும் சரி கரெக்டாக இருக்காங்க பார்த்துங்க. அதே மாதிரி மதர் நேம் இருக்குன்னு வச்சுங்களேன் அதுலேயுமே அப்புறம் அவங்களோட நேமில் ஸ்பெல்லிங் அண்ட் த இனிஷியல் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறங்க. ஸோ அதுவுமே நல்லது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர் ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட முக்கியமானது. ஏன்னா நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து தான் வந்துருப்போம். நம்ம கொடுத்த ரிஜிஸ்டர் நம்பர் நம்மளது தான் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோங்க ஓகேவா. ஸோ அதையுமே பார்த்துக்கிறங்க. அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த் இதுதான். அதாவது இப்போ ரிஜிஸ்டர் நம்பருக்கு அப்புறம் உள்ள முக்கியமான விஷயங்கள் அது அடுத்து உள்ளதான் முக்கியமான விஷயம் ஓகேவா. உங்களுக்கு இந்த இதிலேருந்து அடுத்து இருக்குல்ல அடுத்துள்ள ஒரு 4 பாயிண்ட் தான் ஓகேவா. ஸோ அடுத்துள்ள 4 பாயிண்ட் தான் ரொம்ப 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 முக்கியமானது ஓகேவா. ஸோ நம்ம இது பார்க்க தான் வந்து இவ்வளோ நேரமே காத்துக்கிட்டு இருந்தோம் ஓகேவா. அப்படி தானே எஸ். ஸோ அப்போ இங்கே அடுத்து என்ன இருக்குது ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்க்கணும் ஓகேவா. அப்படி தானே எஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க ஓகே. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்றைக்கு உங்களுக்கு எக்ஸாம்ங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம இப்போ பார்க்கக்கூடியவருக்கு வந்து 12/11/2024 தான் எக்ஸாம் ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து இவருக்கு நவம்பர் மாதம் தான் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது ஓகேவா. புரியுதுங்களா. இப்போ நவம்பர் 12ஆம் தேதி வந்து எக்ஸாம்ங்கிறது இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் இவருக்கு ஒரு செம லக்கு. ஏன்னா எக்ஸாமே நவம்பர் 15 வரைக்கும் நடக்க போகுது அப்படி தானே எஸ். ஸோ செப்டம்பர் 30 ஆரம்பிச்சு நவம்பர் 15 கம்ப்ளீட் ஆக போகுது SSC MTS 2024 எக்ஸாமினேஷன். பட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி தான் எக்ஸாம் இருக்க போகுது. அதனால் கண்டிப்பாக வந்து இவருக்கு நிறைய நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இருந்தாலுமே வந்து நிறைய நாள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அவர் வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது அப்படி தானே எஸ். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும் ஓகே. ஸோ இவருக்கு வந்து இந்த இப்போ நம்ம பார்க்குறோம்ல அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்ங்கிறது 12/11/2024 ஓகே. ஸோ நவம்பர் 12ஆம் தேதி ஓகே. தீபாவளி எல்லா ஃபெஸ்டிவலுமே முடிஞ்சிருங்க எஸ் அப்படி தானே. ஸோ எல்லா ஃபெஸ்டிவல் ஆனால் இடையில லீவு நிறையா இருக்க முடியுங்கிறதுக்காக படிக்காமல் யாருக்குமே அதாவது இப்போ வந்து இந்த இவருக்கு மாதிரி வந்து நிறைய கேண்டிடேட்டுக்கு வந்து லாஸ்ட் டேட்டை ஒட்டி எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னால எல்லா ஃபெஸ்டிவலுமே வருது. நம்ம அதை ஃபெஸ்டிவலும் கொண்டாடுவோம் நமக்கு எக்ஸாம் தான் எல்லாம் இங்கே முடிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இதை வச்சு எக்ஸாம்பிளாக. ஸோ யாருமே வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல் இருக்குது நம்ம வந்து அதை நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூடுக்கு போயிடாதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் உட்காந்து படிங்க. இந்த வருஷம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்து இனி வரக்கூடிய வருஷங்களில் நீங்கள் நல்லாவே வந்து உங்களோட ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு இதோடய வந்து நீங்கள் நல்லா இன்னமும் ஹாப்பியாக வந்து உங்களோட ஃபெஸ்டிவல்ஸ் ஒன்றொன்னே நீங்கள் கொண்டாடலாம். கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு இன்னுமே வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் ஃபெஸ்டிவல் நிறையா இருக்குது இனிமேல். ஸோ அதனால் அதை நம்ம செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ படிக்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூடுக்கு போயிடாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இப்போ எக்ஸாம்ங்கிறது 12/11/2024 ஓகேவா. ஸோ இவருக்கு அப்போ அவருக்கு எப்போ எக்ஸாம் எந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க 2:45 ஓகேவா. ஸோ 2:45 ரிப்போர்ட்டிங் டைம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற சொல்லிடுறாங்க ஓகேவா. ஸோ 2:45 PM வந்து போகிறான். ஏன்னா மதியம் தான் எக்ஸாம்பிள் ஓகேவா. ஸோ அடுத்து டைம் எக்ஸாமினேஷன்ஸ் அப்போது 2:45 ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour வந்து இருக்கும் 2:45 to 3:45 ஓகேவா. ஸோ 3:45 வந்து PM வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும் ஓகேவா. எப்போவுமே வந்து இப்போ உங்களுக்கு காலையில் 11:15 ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா 12:15 வரைக்கும் வந்து கரெக்டாக 1 hour வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் ப்ராசஸ் வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள இது அப்பியர் ஆக விடுவாங்க எக்ஸாமில். ஸோ சில பேர் வந்து லேட்டாக போகிறதுனால வந்து கேட்லேயே வந்து
போக சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப வலியானது. ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு டைமில் உள்ளே போகாதனால நம்மளை வெளியே அனுப்புறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து வீட்டுக்கு பக்கத்தில் சென்டர் இருக்காது. கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ஆச்சும் தூரத்தில் ஏஜென்ட் சென்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அது கஷ்டப்பட்டு போயிருப்போம், செலவு பண்ணி போயிருப்போம், டைம் வேஸ்ட் பண்ணி போயிருப்போம். அந்த எக்ஸாமுக்காக நிறைய பேர் உட்காந்து படித்தும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தும் வந்து போயிருப்போம். ஸோ அதில் கடைசியில் இந்த மாதிரி டைமிங்கில் மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய தடவைக்கு நான் பார்த்துருக்கேன், நான் எக்ஸாம் எழுதுகிற டைமிங்கில். ஸோ அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ கடைசியாக நான் ஒரு 5 நிமிஷத்தில் கேட்டுக்குள்ளே போகிறதுனால என்னை இப்போ சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் யாரும் வந்து கமெண்ட்டில் சொல்லாதீங்க. ஒருத்தர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தார், லாஸ்ட்டு SSC GD எக்ஸாம் எழுத போகும்பொழுது நான் சொல்லக்கூடியது இப்போவே என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைமிங்கு என்னைக்கு டேட்டு அப்படிங்க எப்போ ரிப்போர்ட்டிங் டைம் வரைக்குமே சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடியே 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் போயிருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தனி வீடியோவை நான் தரேன். ஸோ இப்போதே வந்து அதை சொல்லி உங்களுக்கு அலாட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக செப்டம்பர் 30, 31 அந்த இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போவே வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து இவருக்கு 2:45 ரிப்போர்ட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 3:45 முடிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி 1 ஹவர். ஓகேவா? ஸோ அப்புறம் 1/4 மணி நேரத்தில் அதுக்கப்புறம் வந்து 4 மணிக்கு கரெக்டாக எக்ஸாம்ங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? அப்போ 4 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணி வரைக்கும். ஓகேவா? ஸோ 4 PM to 5:30. ஏன்னா இங்கே வந்து எக்ஸாமினேஷன்ஸ்க்கு 1.30 மினிட்ஸ். ஓகேவா? அதாவது 1.5 மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்க போது ஃபஸ்ட்டு 3/4 மணி நேரம் வந்து இந்த ரீசனிங் அந்த பேப்பர் நடக்கும். ஓகேவா? ஸோ எலிஜிபிள் பேப்பர் நடக்கும், ரீசனிங் மேக்ஸும். அதுக்கப்புறம் வந்து மெயின் பேப்பராக சொல்லப்படக்கூடிய இந்த ஜிகேயும் இங்கிலீஷும் நடக்கும்ல. ஸோ அந்த அடுத்தடுத்து. ஓகேவா? இதுதான் டைமிங். இப்போது எக்ஸாம் இப்போ வந்து டைம் பார்த்தாச்சு, ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தாச்சு, என்னைக்கு எக்ஸாம் டேட் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ எந்த இடத்துல எந்த ஊரில் எக்ஸாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ திருச்சிராப்பள்ளி. ஓகேவா? ஸோ நான் இந்த கேண்டிடேட் கேட்கும்பொழுது நீங்கள் திருச்சிராப்பள்ளி பிளேஸ் வந்திருக்கேன், நீங்கள் அதாவது எத்தனை ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது சொன்னது, நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே திருச்சி தான் கொடுத்துருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து திருச்சியே கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கேண்டிடேட்டையும் பேசணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, எனக்குமே வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்த அந்த சென்டரை தான் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த சென்டரே அமைய தான் வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு 2வது கொடுத்தது இல்லை 3வது கொடுத்தோ அமைய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இப்போ அப்படி அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை சில பேருக்கு வந்து 2வது 3வது அமைஞ்சிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போது இவ்வளோ விஷயங்களே நமக்கு முக்கியமான விஷயம் இந்த இதை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து எப்போ சார் அந்த இது வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்கல்ல, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நோட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நோட் admission certificate may be downloaded 4 days before and the actual examination state up the till of the day examination for this website. ஓகேவா? அதாவது இந்த எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் அல்ல அட்மிட் கார்டுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து எப்போ டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இவருக்கு எக்ஸாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12/11/2024. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ 8ஆம் தேதி. ஓகேவா? ஸோ 8 நவம்பர். ஓகேவா? ஸோ 8 நவம்பர் 2024 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து 30ஆம் தேதி ஒருத்தர் எக்ஸாம் இது எழுத போகிறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 26ஆம் தேதியே வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ 26ஆம் தேதி நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? அட்மிட் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டு அப்போ தான் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து திருச்சிராப்பள்ளியில் 2-3 சென்டரில் வந்து எக்ஸாம் நடக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ்னால. ஸோ அதில் நிறைய காலேஜஸ் வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறேன், ஒவ்வொரு பிளேஸஸ் எல்லாமே அப்படி தான். ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அதிலே இப்போ மதுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 சென்டர் இருக்கும். ஓகேவா? 2-3 காலேஜஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ திருச்சிராப்பள்ளியும் அப்படி தான் 2-3 காலேஜஸ்லாம் நடக்கும். ஸோ அதில் எந்த காலேஜ் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியும், 4 நாளைக்கு முன்னாடி மட்டும் தான். ஸோ அதனால் இப்போ திருச்சி அப்படின்னா திருச்சிக்கு ஃபஸ்ட்டு அந்த மெயின் சிட்டிக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். ஓகே? அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த இம்பார்ட்டண்டான காலேஜ் இருக்குல்ல, அது எந்த ஒரு இடம்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பஸ்ஸோ பிடிச்சி அல்லது ஏதாச்சும் ஒரு வழியில் நம்ம போகிறதுக்கு ட்ரை பண்ணணும் முன்னாடி. ஓகேவா? ஸோ அதான் முக்கியமான ஒன்று. ஸோ இவ்வளோ தான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய என்ன விஷயம் அப்படிங்கிறத முக்கியமாக மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே உள்ளதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா? சொல்லிட்டு உங்களோட ஃபாதர் நேம் மதர் நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் பார்த்துட்டு அடுத்து முக்கியமான 4 விஷயமாக சொல்லக்கூடியது அந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். ஃபஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் என்னைக்குன்னு பார்த்துக்கிறீங்க. அடுத்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து இப்போது 4 to 5 5:30 மணி அப்படின்னா இது லாஸ்ட் ஷிஃப்ட்.
ஷிஃப்ட் ஓகேவா, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓகேவா. எஸ். ஸோ அப்படின்னா இது 4 to 5:30 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது லாஸ்ட் ஷிஃப்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படிங்கிறது இந்த 4 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நான் பார்த்துக்கணும். இதை வச்சு தான் நீங்கள் அடுத்து உங்களோட இப்போ வந்து சில பேருக்கு முன்னாடியே வந்துடும், அதனால் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரிவிஷன்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு இப்போ நான் பார்க்கக்கூடியவருக்கு ரொம்ப லாங்காகவே இருக்குது. பட் வந்து இவர் ரிவிஷன்ஸை இருந்தாலுமே நல்லா பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த டைமிங்கை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் கரெக்டாக பண்ணினார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவருமே வந்து ஜாப் வாங்கிடுவார். ஸோ அதான் நானுமே சொன்னேன் அவர்கிட்ட பேசும்பொழுது. கண்டிப்பாக வந்து நீங்களுமே உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அசால்ட்டாக இருக்காமல் கண்டிப்பாக வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நல்லா இன்னும் ரிவிஷன்ஸை நல்லா பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ஜாப் வாங்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இதில் எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். இது மாதிரியான அப்டேட்டுகள் மட்டும் எஸ்எஸ்சி கிளாஸஸ்க்குலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.